வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான கலைஞனை பத்தி தான் பேச போறோம். அவர் வேற யாரும் இல்ல, இந்திய சினிமாவிலே தலை சிறந்த நடிகர்கள் ஒருவரான சூர்யா அவர்களை பத்தி தான் பேச போறோம். சூர்யாவோட சாதனைகளை அண்டர்ரேட்டட் ஆக்டிங் மாஸ்டர் அப்படின்ற தலைப்புல அவர் ஏன் இன்னும் முழுமையா அங்கீகரிக்கப்படல, அவருடைய அபாரமான நடிப்பு திறமை எப்படி நம்மள ஒவ்வொரு படத்துலயும் வியப்புல ஆழ்த்துதுன்றத பத்தி தான் டீட்டெயிலா பேச போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யா அவர்கள் தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகரான சிவகுமார் அவர்களோட மகன்றதுனால சினிமா என்ட்ரி ஈஸியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவரோட பயணம் அவ்வளோ ஈஸியாக இருக்கல. 1997 வெளியான நேருக்கு நேர் மூலமாக அறிமுகமாகி காதலை நிம்மதி, சந்திப்பு மாதிரியான ஆரம்பகால படங்கள் அவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கல. இந்த காலகட்டத்தில் சூர்யாவுக்கு நடிப்பு அவ்வளோ நேச்சுரலாக வரலன்ற விமர்சனமும் நிறையா எழுந்துச்சு. தனக்குன்னு ஒரு தனித்துவமான இடத்த பிடிக்கிறதுக்கு சூர்யா அவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. ஆனால் கடினமான உழைப்பு மற்றும் பயிற்சி இது ரெண்டுக்கும் எடுத்துக்காட்டே சூர்யா தான். இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு அவரோட நடிப்பு திறமையை மேம்படுத்துறதுக்காக கடுமையா உழைச்சாரு. சூர்யா அவர்களுடைய பாடி லாங்குவேஜ், டோன் மாடுலேஷன், உணர்ச்சி வெளிப்பாடுன்னு இது எல்லாத்துலயும் ரொம்பவே அதிகமா கவனம் செலுத்தினாரு. இதுக்கப்புறமா 2001 பாலா இயக்கத்துல வெளியான நந்தா திரைப்படம் சூர்யாவோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்துச்சு. இந்த நந்தா திரைப்படத்துல ஜெயில இருந்து வந்த ஒரு குற்றவாளியாகவும் தாய்ப்பாசம் கொண்ட ஒரு மகனாகவும் அவர் வெளிப்படுத்தின நடிப்பு விமர்சகர்களையும் பார்வையாளர்களையும் ரொம்பவே வியப்புல ஆழ்த்துச்சு. சூர்யா ஒரு நடிகனா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்டாருன்றத இந்த படம் அழுத்தமா பதிவு பண்ணுச்சு. இந்த ஒரு திரைப்படம் தான் அவருடைய சினிமா பயணத்துக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துச்சு. இதுக்கப்புறமா 2003 கௌதம் மேனன் இயக்கத்துல வெளியான காக்க காக்க திரைப்படம் சூர்யா அவர்களுக்கு ஒரு மாபெரும் நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்துச்சு. அன்பும் ஆக்ரோஷமும் நிறைஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரியாவே சூர்யா வாழ்ந்திருப்பாரு. ஒரு போலீஸ் அதிகாரியோட வலி, கோபம், காதல்னு இது எல்லாத்தையும் ரொம்பவே இயல்பா வெளிப்படுத்தின விதம் இளைஞர்களை ரொம்பவே கவர்ந்துச்சு. இந்த ஒரு திரைப்படம் சூர்யாவை ஒரு டாப் ஸ்டார் அப்படின்ற வரிசையில கொண்டு வந்து நிறுத்துச்சு. சூர்யா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அவர் சிக்காம ஒவ்வொரு படத்துலயும் தன்னைத்தானே ரீஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா அவருடைய நடிப்புல ஒரு நுணுக்கமும் ஒரு ஆழமும் இருந்துச்சு. ஒரு கதாபாத்திரத்துக்கு அவர் எப்படி உயிர் கொடுத்திருக்காருன்றத பத்தி சில உதாரணங்களை இப்ப பார்க்கலாம். 2003 பாலா இயக்கத்துல வெளியான பிதாமகன் திரைப்படத்துல மக்களை ஏமாத்தி பழகிற சக்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அவர் வெளிப்படுத்தின நகைச்சுவை கொண்ட குணச்சித்திர நடிப்பு நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருச்சு. விக்ரம் அவர்களுடைய அசுரத்தனமான நடிப்போட போட்டி போட்டுக்கிட்டு தன்னுடைய தனித்துவமான நடிப்புனால சூர்யா அவர்களும் அந்த திரைப்படத்துல ஒரு முத்திரையை பதிச்சாரு. அடுத்ததா 2004 வெளியான பேரழகன் திரைப்படம் சூர்யாவோட பன்முகத்தன்மையை உலகத்துக்கே உணர்த்தின படமா இருந்துச்சு. சின்னா கார்த்திக் அப்படின்ற ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருப்பாரு சூர்யா அவர்கள். சின்னா அப்படிங்கிற கூன் விழுந்த வெகுளித்தனமான கதாபாத்திரத்துல அவருடைய பாடி லாங்குவேஜ், குரல் உச்சரிப்பு, முகபாவனைகள்னு இது எல்லாமே அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த ஒரு திரைப்படம் சூர்யா அவர்களுடைய நடிப்போட ரேஞ்சை வெளிப்படுத்துச்சு. அடுத்ததா 2005 AR முருகதாஸ் அவர்கள் இயக்கத்துல வெளியான கஜினி திரைப்படம் சூர்யாவை பேன் இந்தியா ஸ்டாரா உயர்த்துச்சு. ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஆன சஞ்சய் ராமசாமியாவே சூர்யா இந்த திரைப்படத்துல வாழ்ந்திருப்பாரு. அவருக்குள்ள இருக்க கோபம், விரக்தி, அதே சமயம் சாந்தமான காதலன்னு ஒவ்வொரு காட்சியிலையும் ஒரு புது பரிணாமத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு. இந்த ஒரு கதாபாத்திரம் இந்திய சினிமாவிலே ஒரு தனி ஐக்கானா மாறுச்சு. இந்த ஒரு திரைப்படம் மூலியமா சூர்யா அவர்களுடைய கதாபாத்திர தேர்வு எவ்வளவு வீரியமானதுன்றத தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம சூர்யா ஃபர்ஸ்ட் படம் பார்த்த டான்ஸ் தெரியல, ஃபைட் தெரியல, நடக்க தெரியல, டயலாக் வசனம் பேச தெரியல, ஒரு க்ளோஸ் அப்ல சரியா சிரிக்க தெரியல. இவர் எப்படி நடிகர் ஆகிறாரு, டெஃபினெட்லா இவர் நல்ல நடிகர் ஆக மாட்டாருன்னு சொல்லி நிர்மாணம் நான் நினைச்சேன். அந்த மாதிரி இருந்த ஒரு சூர்யா தன்னை தானே செதுக்கி கொண்டு அந்த விடா முயற்சியால எப்படி வந்தாருன்னு சொன்னா, நந்தா, பிதாமகன், கஜினி, காக்க காக்க இதெல்லாம் அவர் செஞ்ச கேரக்டர் அவர் மட்டும் தான் செய்ய முடியும், யாராலும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு எலிவேஷன்.
அடுத்ததா 2007 வெளியான வேல், 2009 வெளியான அயன், 2010, 13, 17 வெளியான சிங்கம் மாதிரியான திரைப்படங்கள் சூர்யாவை ஒரு மாஸ் ஹீரோவா நிலைநிறுத்துச்சு. அதிரடியான ஆக்ஷன், ஸ்டைல், டயலாக் டெலிவரின்னு இது எல்லாத்துலயும் ஒரு தனித்துவமான முத்திரையை பதிச்சாரு சூர்யா அவர்கள். அதுக்கப்புறம் முக்கியமா சிங்கம் திரைப்படத்துல வந்த துரைசிங்கம் கதாபாத்திரம் சூர்யா அவர்களுடைய கரியர்ல ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா இருந்துச்சு. சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 மாதிரியான படங்கள் மாஸ் ஆடியன்ஸ் மத்தியில சூர்யா அவர்கள் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கிறதுக்கு உதவுச்சு. 2008 கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியான வாரணமாயிரம் திரைப்படம் சூர்யா அவர்களுடைய நடிப்பு திறமைக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. அப்பா மகன்னு 2 தலைமுறைகளோட வாழ்க்கைய வெவ்வேறு வயதுகள்ல பாடி லாங்குவேஜ் மூலியமாவும் உணர்ச்சிகள்லையும் வேறுபடுத்தி காட்டினது ஒரு அபாரமான முயற்சி. இந்த 2 கதாபாத்திரத்துக்கும் அவர் கொடுத்த நுணுக்கமான வேறுபாடுகள் ஆடியன்ஸ் எல்லாரையும் பிரமிக்க வச்சிருக்கும். சூர்யா அவர்கள் எப்படி ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள முழுமையா ஐக்கியமாவாருன்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த திரைப்படம். அடுத்ததா 2012 வெளியான மாற்றான் திரைப்படத்துல மறுபடியும் இரட்டை வேடத்துல ஒட்டி பிறந்த இரட்டையர்களா சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்துல வந்த 2 கதாபாத்திரங்களுமே வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்டிருக்கும். இதுக்காக சூர்யா அவர்கள் வெளிப்படுத்தின நுணுக்கமான வித்தியாசங்கள் ரொம்பவே அற்புதமா இருந்திருக்கும். அடுத்ததா 2016 வெளியான 24 படத்துல 3 வித்தியாசமான கதாபாத்திரங்களை நடிச்சு அசத்திருப்பாரு. சேதுராமன் அப்படிங்கிற சயின்டிஸ்டாவும், ஆத்ரேயா அப்படிங்கிற வில்லனாவும், மணி அப்படிங்கிற ரொமான்டிக் ஹீரோவாகவும் 3 கேரக்டர்லையுமே ஒரு அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. அந்த 3 கதாபாத்திரங்களுக்கும் அவர் கொடுத்த பாடி லாங்குவேஜ், டோன் மாடுலேஷன், மேனரிசம்னு இது எல்லாமே பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கும். குறிப்பா இந்த திரைப்படத்துல ஆத்ரேயா அப்படிங்கிற கதாபாத்திரம் சூர்யா அவர்களுடைய வில்லத்தனத்தையும் அவருடைய நடிப்பினுடைய ஆழத்தையும் வெளிப்படுத்தியிருக்கும். அதுக்கப்புறமா சூர்யா அவர்கள் ஒரு நடிகனா மட்டும் இல்லாம ஒரு சமூக பொறுப்புணர்வு கொண்ட கலைஞனாவும் அவரை நிரூபிச்சுக்கிட்டாரு. 2020 சுதா கொங்கரா இயக்கத்துல வெளியான சூரரை போற்று திரைப்படம் சூர்யா அவர்களுடைய கரியர்ல ஒரு புது அத்தியாயத்தையே ஆரம்பிச்சிச்சு. மாறன் அப்படிங்கிற ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ஏழைகளுக்காக எப்படி ஒரு விமான நிறுவனத்தை தொடங்குறான்றத ரொம்பவே யதார்த்தமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் சூர்யா அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பாரு. இந்த திரைப்படத்துக்காக சூர்யா அவர்களுக்கு தேசிய விருது கிடைச்சது அவருடைய நடிப்பு திறமைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இது வெறும் நடிப்பு மட்டும் இல்ல, ஒரு கனவை நனவாக்குற ஒரு தனி மனுஷனோட போராட்டத்தை சூர்யா உயிர் போட கொண்டு வந்திருப்பாரு. அடுத்ததா 2021 டிஜே ஞானவேல் இயக்கத்துல வெளியான ஜெய்பீன் திரைப்படம் சூர்யாவோட சமூக பொறுப்புணர்வையும் நடிப்பு திறமையையும் வெளிப்படுத்தி இருக்கும். லாயர் சந்துருவா பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்காக போராடுற கதாபாத்திரத்துல சூர்யா ரொம்பவே இயல்பா நடிச்சிருப்பாரு. இந்த ஒரு திரைப்படம் சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம சூர்யா அவர்களுக்கு உலக அளவுல பாராட்டுகளையும் அள்ளி கொடுத்துச்சு. இந்த திரைப்படம் மூலமா சூர்யா அவர்கள் ஒரு சமூக ஆர்வலராகவும் அவரை நிலைநிறுத்திக்க ஆரம்பிச்சாரு. இவ்வளவு சாதனைகள், விருதுகள், பாக்ஸ் ஆபீஸ் வெற்றிகள்னு இருந்தாலும் சூர்யா ஏன் இன்னும் அண்டர்ரேட்டட் ஆக்டிங் மாஸ்டராகவே இருக்காருன்னு இப்போ பார்க்கலாம். சூர்யா ஒரு மிகச்சிறந்த வசூல் சக்கரவர்த்தின்றதுனால அவருடைய நடிப்பு திறமையை விட அவருடைய மாஸ் அப்பீலுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துட்றாங்க. அவர் ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஸ்டார் அப்படிங்கிற முத்திரை சில சமயங்கள்ல அவருடைய நடிப்பு திறமையை பின்னுக்கு தள்ளிடுது. சிங்கம் மாதிரியான படங்கள் அவருக்கு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற இமேஜை கொடுத்துருச்சு. இது அவருடைய நடிப்போட பன்முகத்தன்மையை மறைச்சிருச்சு. அவர் வெறும் சண்டை போடுற மாஸ் ஹீரோ மட்டும் இல்ல, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற ஒரு மாபெரும் கலைஞன்றத சில சமயங்கள்ல அவருடைய ரசிகர்கள் மறந்துடுறாங்க. சூர்யா அவர்கள் ஒரு கதாபாத்திரத்துக்காக அவரை முழுசா மாத்திக்குவாரு. இது அவரோட தனிப்பட்ட ஸ்டார் அப்படிங்கிற இமேஜை விட கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தன்மையை வெளிப்படுத்துது. இது ஒரு நடிகரா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலம். சூர்யா அவர்கள் தொடர்ந்து புது புது முயற்சிகளையும் வெவ்வேறு கதாபாத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. இது ஒரு சில சமயங்கள்ல வசூல் ரீதியா பெரிய சறுக்களை சந்திச்சாலும் ஒரு நடிகரா அவரை வளர்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சில சறுக்கல்கள் அவருடைய ஒட்டுமொத்த நடிப்பு திறனையுமே ஒரு சிலர் மதிப்பீடு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம தமிழ் சினிமால பல உச்ச நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால சூர்யா அவர்களுடைய அபாரமான நடிப்பு திறமை சில சமயங்கள்ல முழுமையா அங்கீகரிக்கப்படாமலே போயிருது. மற்ற நடிகர்களோட படங்கள் கூட ஒப்பிடும்போது சூர்யா அவர்களுடைய நடிப்பினுடைய ஆழமும் சில சமயங்கள்ல குறைவாவே மதிப்பிடப்படுது. சூர்யா அவர்கள் நடிச்ச ஒவ்வொரு திரைப்படத்திலையும் ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டு அவரை மேம்படுத்திக்கிட்டு சவாலான கதாபாத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து நமக்கு புது புது பரிணாமங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சூர்யா அவர்களுடைய சாதனைகளுக்கும் அவருடைய அர்ப்பணிப்புக்கும் அவருடைய நடிப்பு திறமைக்கும் இன்னும் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காததுனால அவர் ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டிங் மாஸ்டராகவே இன்னும் இந்த தமிழ் சினிமா ஆக்கிட்டு இருக்கு. இன்னும் பல அற்புதமான கதாபாத்திரங்களை அவர் கொடுக்கணும்னு இந்த வீடியோ மூலமா மனதார வாழ்த்திட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெய்லி போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.